ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகைகள், குறிப்பு ஒரு சில நடிகைகள் காசு இருக்கிற திமிரில் நல்லா மூக்கு முட்டை குடிச்சு போட்டு இல்லாத அட்ராசிட்டிஸ் எல்லாம் பப்ளிக்லேயே பண்ணுறது. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா மேலே இருக்கிற நடிகை மேலே இருக்கிற ஒரு பெரிய இமேஜ் ஸ்பாயில் ஆகிறது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவோட மானத்தையும் வாங்கிக்கிறாங்கப்பா. இதுக்கு பின்னணியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னணியில் ஒன்றும் பெருசாலாம் நடக்கலை நண்பர்களே. காசு நிறைய இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, குடிச்சிட்டு ஜாலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்கள் குடிச்சிங்கன்னா 4 செவத்துக்குள்ள ஜாலியாக இருங்க. ரோட்டில் வந்து எங்கள் அட்ராசிட்டி பண்ணி இருக்கிறவனெல்லாம் வம்பு கிழக்கிறீங்க. ரோட்டில் சும்மா தூங்கிட்டு இருந்தவன் மேலெல்லாம் காரை விட்டு ஏறுன்னு ஏற்றி இறங்குறீங்க. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மில் கஷ்டப்பட்டு ஒருத்தன் வயசுட்டு வந்து தூங்குறான்னா அவன் மேலேயே போய் காரை ஏற்றி அவன் வீட்லேயே போய் காரை பார்க் பண்ணுறீங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது இல்லை? இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு எந்தெந்த நடிகைகள்லாம் இந்த மாதிரி அட்ராசிட்டியில் ஈடுபட்டு போலீஸு கேஸுன்னு அலைஞ்சாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பேசுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன். இப்போ வாங்க நேரம் தான் வீடியோவில் போவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாக சொல்ல போகிற நடிகையின் பேர் தான் நடிகை மாடல் வம்சிகா அப்படின்றவங்க. யாருப்பா அந்த வம்சிகா? இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேட்டதில்லை, கேள்விப்பட்டதுமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விப்பட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்தில் ஒரு சில ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன சீரியல் எல்லாம் நடிச்சிருக்காங்க, படத்தில் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலு இருந்தாலும் இவங்க பண்ணுற அந்த அட்டூழியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து தமிழ் சினிமாவில் நடிகையாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சர்ச்சை மூலயமாகவே ஃபேமஸ் ஆகலாமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய யோசனை வந்தது. அதாவது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது வலசரவாக்கத்தை நோக்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அதிவேகத்தில் காரை வந்து ஓட்டிருக்கிறாங்க. ஏன்பா டி நகர் என்ன டிராஃபிக், வலசரவாக்கம் ஐயோ இன்ச்சு பை இன்ச்சாக தானே நகரம், இதுக்கு இடைப்பட்ட ரோட்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரேஷ் டிரைவிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டியிருக்காங்க. ஃப்ளைட்டாங்க ஓட்டுறீங்க, ரோடு மேலேயே ஓட்டிக்கிறாங்க பொழுது. ஏன்னா அந்த அளவுக்கு டி நகரில் எங்கேயோ ஒரு பப்பில் போய் மூக்கு முட்டை குடிச்சு போட்டு ஏதோ ஒரு வேதனையில் வந்து காரை அந்த அளவுக்கு ரேஷ் டிரைவிங் பண்ணியிருக்காங்களா. இதை பார்த்த உடனே ரோட்ல ஒரு பொம்பளை என்ன பண்ணிருக்காங்க, யாரா இது இந்த அளவுக்கு ரேஷ் டிரைவிங் பண்ண போறா, புடியாவன இல்லைன்னா போற வழியில ஏதாவது ஒரு ஆட்டோ மேலேயோ ரோட்ல நிக்கிற மேலேயே ஏத்தி தான் பார்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு லேடி வந்து இவங்களை பின்னாடியே பின்தொடர்ந்து போய் இவங்களோட காரை நடுவில் போய் மடக்கி நிறுத்தி, ஏப்பா யார் பண்ணி இறங்குன்னு பார்த்தா நடிகை வம்சிகா வந்து இறங்கி இருக்கிறாங்க. இறங்கினோன்னு தான் சரம் மாதிரியா ஒரே சண்டையா, ஏமா நீ எப்படி ஓட்டுவ, என்ன பண்ணிருக்கிற, ஏன் இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் அப்படின்னு கிட்ட போனா குப்புன்னு ஒரு வாசனை, என்னன்னா குடிச்சு போட்டுருக்காங்க. உடனே போலீஸை கூப்பிட்டு இந்த அம்மா மேல ஒரு கேஸை போட்டுருக்காங்க. கேஸை போட்டதுக்கு அப்புறம் என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா டிடி கேஸ், ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட்டு 10,000 ரூபாய் பிடிங்கிருக்காங்க போலீஸ். அதுக்கப்புறம் நம்ம மீடியாக்காரங்களாம் சும்மா விடுவாங்களா, ஒரு நடிகை மாட்டிட்டாங்கப்பா, ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல மாட்டிட்டாங்க, இன்னைக்கு நம்மளுக்கு இதான் கண்டென்ட் அப்படின்னு என்ன மாதிரி யோசிக்கிறாங்க நிறைய மீடியா. இவங்க முன்னாடி போய் மைக்கை நின்னுக்கிறாங்க. மீடியாவை பார்த்ததும் வம்சிகா அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நான் குடிக்கவே இல்லைங்க, ஆனா என் மேல பொய் கேஸ் போட்டுருக்காங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு பொய் கேஸ் போட்டுருக்காங்க, இதெல்லாம் நியாயம் இல்லையா, இதெல்லாம் வந்து அநியாயம் இல்லை, நீங்க தட்டி கேட்க கூடாதான்னு மீடியாவை பார்த்து கேட்டுருக்காங்க. உடனே மீடியா, அது எப்படிங்க பொய் கேஸ் போடுவாங்க, நீங்க என்ன குடிச்சிங்க, நான் பீர் மட்டும் தாங்க குடிச்சேன், அது வந்து எப்பயோ கூல்ட்ரிங்ஸோட சேர்த்துட்டாங்களே, முட்டையெல்லாம் என்னைக்கு வெஜிடேரியனோட சேர்த்தாங்களோ அன்னைக்கு பீரையும் கூல்ட்ரிங்ஸோட சேர்த்துட்டாங்க, ஆனா இதுக்கு கூட இவங்க ட்ரங்க் டிரைவ் கேஸ் போடுறாங்க, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி மீடியாவை பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் தான் காரி துப்பனம் போல இருந்திருக்கு. நிறைய பேருக்கு துப்ப முடியல, ஏன்னா நடிகை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நான் ரேஷ் டிரைவிங் பண்ணும்போது ரேஷ் டிரைவிங் கூட பண்ணலங்க, கொஞ்சம் வேகமாக போயிருந்தேன், லைட்டாக ரொம்ப டென்ஷனாக இருக்குதுன்னு ஒரே ஒரு பீர் ஒரு கட்டிங் மட்டும் தான் போட்டேன். அதுக்கு வந்து இவங்க பிடிச்சி என் மேலே கேஸ் போட்டாங்க. என்னை காப்பாற்றினது அருண் பாலாஜி நாயுடு அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் வந்து காப்பாற்றினார், இல்லைன்னா நான் அங்கேயே உதவ வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமாக ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதை கேட்கும் போது நம்மளுக்கே அழுகையாக வந்துருச்சு. பாவங்க வம்சிகா, விட்டுருங்க, இனிமேல் விட்டாங்க, இனிமேல்லாம் நடிக்கிறது கிடையாது போல இருக்கு. இப்போ இரண்டாவதாக சொல்ல போகிறது நடிகை த்ரிஷா அவர்கள். அட இந்த லிஸ்ட்டில் இவங்க வரலன்னா எப்படிங்க நியாயமா சொல்லுங்க. குடிக்கு ரொம்ப ஃபேமஸான நடிகை இவங்க தான், குடிக்கு பிராண்ட் அம்பாசிடர் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம த்ரிஷா அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் நைட் பார்ட்டியில் போய் செலவு பண்ண காலம்லாம் உண்டு. இனி திருந்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த காலகட்டத்தில் ஹைதராபாத் ஆகட்டும், மற்ற எந்த ஊராகட்டும், போய் நைட் பார்ட்டியில் மட்டும்தான் போய் த்ரிஷா அவர்கள் கலந்துப்பாங்க. காலெல்லாம் குடிக்கிறது கிடையாது, அந்த ஒரு நல்ல பழக்கம் அவங்க கிட்ட இருக்குது. இந்த மாதிரி குடிச்சு போட்டு சும்மா இல்லாமல் ரோட்டில் போய் கலாட்டா பண்ணுறது, அதுக்கப்புறம் டிராஃபிக் போலீஸ் கிட்ட போய் கலாட்டா பண்ணி சட்டையை பிடிச்சி இழுத்து சண்டை போடுறது, அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் போலீஸே கூட்டிட்டு போய் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஏன் வர சென்னையில் ஈசிஆர் பக்கத்தில் பயங்கரமாக நடந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு பயபுள்ள வந்து த்ரிஷா வந்து என்ன சாப்பிட்றாங்க என்ன குடிக்கிறாங்க நோட் பண்ணி சோசியல் மீடியாவில் போட்டு விட்டாப்புல. என்ன குடிப்பாங்கன்னா ஷாம்பெயின் ரொம்ப குடிப்பாங்களாம், அப்புறம் சுலா வைன் ஒன்று இருக்குதான், அந்த சுலா வைன் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. அதையும் தாண்டி மாமி அவர்கள் சாப்பிடக்கூடியது சிக்கன் மற்றும் பிரான், இது ரெண்டுமே ஃபேவரட்டா மாமிக்கு, நிறைய வைன் குடிப்பாங்களாம்பா. இதையும் தாண்டி இன்னொரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல அம்மனி ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்ல போய் ஒரு நல்ல ஃபாரின் கட்டியாக வாங்கினோம், அப்போ எலைட்ல போய் வாங்கினோம் அப்படின்ற மாதிரி காசெல்லாம் குத்தான்னு போவாங்களாம். அதுக்கப்புறம் அதை வாட்டர் பாட்டில் மிக்ஸ் பண்ணி அப்பப்போ சரக்கு அடிச்சுக்கிட்டே நடிக்கிறது உண்டா. ஸோ இந்த விஷயம்லாம் ஷூட்டிங்கில் இருக்கிறவங்க நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் போதையில் ஃபுல்லாக குடிச்சு போட்டு கேரவனில் போய்
அங்க இருக்கிற சக நடிகர்கிட்ட போய் பெரிய வாக்குவாதம்லாம் நடந்திருக்கு. எந்த நடிகர் அப்படின்றத நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்களேன். இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் எல்லாம் நம்ம த்ரிஷா அவர்கள் பண்ணிருக்காங்க. த்ரிஷாவுக்கு நிகர் த்ரிஷாவே தாங்க. இப்ப மூன்றாவது சொல்ல போற இன்னொரு நடிகை, இவங்க வந்து ஒரு பாலிவுட் நடிகை அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பேர் வந்து ரூஹி சைலேஷ் குமார் சிங். இவங்க வந்து வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணாங்க. அதாவது ஆம்பளை பசங்க பண்ணக்கூடிய விஷயத்த நானும் பொம்பளை தாண்டா அப்படின்ற மாதிரி, ஆம்பளைக்கு நிகர் நாங்க தான் அப்படின்ற மாதிரி கெத்து காமிச்சிருக்காங்க. என்ன மேட்டர் தெரியுமா? கேட்டா உங்களுக்கு சிரிப்பு வரும். அதாவது ரூஹி மற்றும் ஒரு 2 ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்க, 2 பேரும் நடுராத்திரில புல்ல குடிச்சு போட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஊர்ல இருக்கிற கேஎஃப்சில போயிட்டு மிட் நைட்ல போய் கதவு தட்டிருக்காங்க. டேய் கதவு தர்றா, ஃப்ரைடு சிக்கன் குடுறா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. உடனே அந்த கடைக்காரன் சொல்றான், ஏங்க அழுகின சிக்கன் எல்லாம் இப்பெல்லாம் வினிகர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன், இப்பெல்லாம் எடுத்து கொடுத்தா சாப்பிட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு வயித்தால போவோம், அதனால அதெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்புங்க நாளைக்கு காலைல வாங்க, அதையே நான் வறுத்து கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கிறான். இல்லைன்னு பயங்கரமா ஆர்கியூமென்ட் பண்ணி கடையை உடைக்கிறதுக்கு போயிறாங்க. உடனே போலீஸ்காரனுக்கு போன் பண்ண போலீஸ்காரன் ஸ்பாட்டுக்கு வர இவங்க 2 பேரையும் வந்து வார்னிங் கொடுத்து, அந்த அம்மாவை மட்டும் நீ ஒழுங்கா வீட்டுக்கு போயிடு போ, உனக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்லாம் நான் போடவே மாட்டேன், எதுவுமே போட மாட்டேன், கிளம்பி போயிடு, உங்க கூட வந்து 2 பேர் சப்பக்கட்டு கட்டுறாங்க பாரு, இவனுக்கு 2 பேர் மட்டும் நான் அரெஸ்ட் பண்றேன். அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. மூடிட்டு இந்த அம்மனி வீட்டுக்கு போனால ருஹி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸை நீ அரெஸ்ட் பண்றியானே காரை ஃபாஸ்டா ஓட்டு போய் போலீஸ்கார மேலே இடிச்சிக்கிறாங்க. இடி வாங்கின போலீஸ்காரன் சும்மா இருப்பானா, வா வா உன் மேல ஒரு கேஸை போடுறேன்னு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸை இவங்க மேலேயும் ஃபைல் பண்ணி அந்த 2 பேரை விட்டு இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். எப்பேற்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து நம்ம ஊர்ல நடக்குது பாத்தீங்களா. இந்த அம்மனி ரூஹி சைலேஷ் குமார் சிங் வந்து ஒரு சில பாலிவுட்ன்ற பாருங்க ஹிந்தி டிவி சீரியல் நடிச்சுக்கிறாங்களாம்ப்பா. இப்ப நானும் சொல்ல போறது தமிழ் டிவி சீரியல் நடிகிட்ட வருவான். எதிர்நீச்சல் ஒரு சீரியல் பார்த்திருப்போம்ல, அந்த சீரியலில் நடித்த மதுமிதா அவர்கள் சமீபத்துல மாட்டினாங்க, சரியான கேஸ். அந்த கேஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் கதறி அதாங்க பாருங்க. சரி அதெல்லாம் அழுதெல்லாம் இருக்கட்டும், என்ன மேட்டர்னு சொல்லி சன் டிவில வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு சீரியல்ல இவங்க தான்ப்பா லீடு. அந்த சீரியல் நான் பெருசா பார்த்ததில்ல, ஆனா இவங்களை நான் அடிக்கடி பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் இவங்களோட விஷயத்தை படிச்சு பார்த்தோன்னு தெரியுது, பாவம் எப்படி பேசிக்கினாங்க பத்தியா அப்படின்ற மாதிரி. சோழிங்கநல்லூர்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கார் நல்லா ரேஷ் டிரைவிங் பண்ணது மட்டும் இல்லாம ராங் ரூட்ல போயிருக்காங்க. போய் நிறுவும் போது அந்த ராங் ரூட்ல ரோந்துக்கு வந்த போலீஸ் வேன் மேலே போய் இடிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம படத்துல தானே பார்த்திருப்போம். ஓரம்போ அப்படின்ற ஒரு ஆரியா படத்துல ஆரியா அப்படிதான் ஆட்டோவை கொண்டு போய் ரோட்ல நிக்கிற போலீஸ் வேன் மேல இடிப்பாரு. அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையிலே பண்ணிருக்காங்க நடிகை மதுமிதா அவர்கள். இதை பார்த்து காண்டான போலீஸு, என் மேலே வர இஷ்டியா, என் மேலே இடிச்சது கூட இல்ல, வண்டி மேலே இடிச்சிக்கிற, அது இடிச்சனால எனக்கும் சிறான அடி அப்படின்னு சொல்லி அந்த போலீஸை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு ராங் ரூட்ல ஒரு ரேஷ் டிரைவ் பண்ணிருக்காங்க நடிகை மதுமிதா அவர்கள். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மேல ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சது மட்டும் இல்லாம அந்த அடிப்பட்ட போலீஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பெரிய இன்ஜுரி ஆயிருக்குது அவருக்கு. இந்த கேஸ்ல வந்து மாட்டினோடனே ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பெயில வாங்கிட்டு வெளில வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்தோன்னா சோசியல் மீடியால ஒரே ஒரு வீடியோ தான் விட்டாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, நாங்க ராங் ரூட்ல ஸ்லோவா போனோம், அந்த போலீஸ் தான் வந்து ரேஷ் டிரைவ் பண்ணி வந்து எங்க கார்ல இஷ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி, இது ஒரு பிரச்சனை இல்லை, இதை பெருசாகாதீங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டாங்க. இதே மாதிரி 5வது காயத்ரி ரகுராம் அவர்களை பத்தி சொல்லலாமா. அதாவது எம்ஆர்சி நகர்ல ஏதோ ஒரு நடிகர் கொடுத்த நைட் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு அடையாறுல இருக்கிற அவங்க வீட்டுக்கு வந்து இவங்க காரை ஓட்டுன்னு ரேஷ் டிரைவிங் பண்ணின்னு வந்து இருந்திருக்காங்க. வழியில போலீஸ் மடக்கி இவங்களை வழக்கம் போல செக் பண்ணிருக்காங்க. ஊதுங்க மேடம் ஊதுங்க அப்படின்னதுக்கு ஊதி காமிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுதான் மீட்டரே வெடிகிற அளவுக்கு குடிச்சிக்கிறாங்கன்னு. உடனே என்ன பண்ணிருக்காங்க, இறங்குங்க அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு காயத்ரி ரகுராம் என்ன சொல்லியிருக்காங்க, நான் சட்டத்தை ரொம்ப மதிக்கிறவங்க, அதனால என்ன ஒரு கான்ஸ்டபிளை வச்சு எங்க வீட்டில் டிராப் பண்ணிடுங்க, என் வண்டி வேணா சீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி போலீஸே இவங்க அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸும் பரவாயில்லையே நேர்மையாகிறாங்களே அப்படின்ற மாதிரி காரை தூக்கின்னு போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ட்விட்டர்ல இவங்க ஒரு பதிவை போட்டிருக்காங்க. நான் பாட்டுக்கு ஒழுங்கா வந்துருந்தேங்க, நிறுத்தினாங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக்குனாங்க, நான் குடிக்கவே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் என் மேல ஒரு கேஸை போட்டாங்க. அந்த கேஸை போடும்போது அங்க இருந்து ஒரு பைபிள்ல வீடியோ எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணி விட்டுட்டான். அதனால இது வந்து என்னோட ஃபெமிலியாரிட்டியை பாதிக்கும் ஃபேக் நியூஸ், அதனால இது யாருமே நம்பவே நம்பாதீங்க, அது ஒரு நார்மல் செக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸுக்கும் ஒரு ஷாக்கு கொடுத்துருக்காங்க, பப்ளிக்குக்கும் ஒரு ஷாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, குடிச்சது தான், நீ என்ன வேணாலும் வளரிக்கோ, நீ போதையில வளர்னாலும் சரி தெளிவா வளர்னாலும் சரி எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு போலீஸும் இவங்களுக்கு டாடா பாய் கொடுத்துட்டாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம ஃபைனையும் கலெக்ட் பண்ணிட்டாங்கப்பா. இப்போ அடுத்தது 6வதா சொல்ல போற இன்னொரு நடிகை காவியா தப்பர் அப்படின்றாங்க. மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் 2ல ஹீரோயின், ரவி தேஜா நடிச்ச ஈகல் படத்தெல்லாம் ஹீரோயின்பா. இந்த அம்மனி ஒரு சரியான வேலை ஒன்று பார்த்துட்டாங்க. ஆனால் கேட்கும்போது ரொம்ப சிரிப்பா வருது. என்னன்னா, மும்பையில் இந்த அம்மனி ஒரு சரியான வேலையை பார்த்துட்டாங்க. என்ன தெரியுங்களா வேலை, அதாவது பாம்பே, இவங்க பேசிக்கலி ஃப்ரம் பாம்பே தான். தமிழ்நாட்டில் ஷூட்டிங் வரும்போது வந்துட்டு போவாங்க ஃபிளைட்ல. பாம்பேல கோர்ட்யார்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல மிட் நைட் பார்ட்டி அட்டன் பண்ணி ஃபுல்லா குடிச்சு போட்டு ஜுகுன்னு ஒரு ஃபேமஸான ஏரியா பாம்பேல இருக்குது இல்லைங்களா, அந்த பீச் பக்கத்தில் இருக்குது, பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அந்த வழியா கார்ல வரும்போது ஒரு போலீஸ் மடக்கி தடுத்து நிறுத்திருக்காங்க. நிறுத்துறதுக்கு முன்னாடி இவங்க என்ன தெரியுங்களா பண்ணிருக்காங்க, காரை கொண்டு போய் ஏதோ ஒரு செவுத்துல முட்டி நிறுத்திருக்காங்க. உடனே அங்க இருந்த பப்ளிக் எல்லாம் ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சிருக்காங்க. வந்தவன ஒரு லேடி போலீஸ், ஏமா கார்ல இருந்து இறங்கு என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா, அந்த போலீஸே போய் அடிக்கிறது, காரை பிடிச்சி ரோட்ல தள்ளி விடுறது அப்படின்ற மாதிரி போதையில போலீஸ் மேலேயே கை வச்சுக்கிறாங்க. பாத்தீங்களா, யாருக்காவது தைரியம் வருமா? நம்ம காவியா தப்பருக்கு மட்டும்தான் வரும். இதை பார்த்தோன்னா போலீஸ் செமகாண்டு, போலீஸ் மேலே கை வைக்கிறியா, நீ குடிச்சிட்டு வந்துருக்கிற, குடிச்சிட்டு ரேஷ் டிரைவ் பண்ணிருக்கிற,
தப்பான மேன் ஹேண்ட்லிங் பண்ணிருக்கிற, இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கிறல்ல, உனக்கு பெயிலே கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஜெயிலு தான் அப்படின்ற மாதிரி இவங்க மேல மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் போட்டு அது மேல ஒரு கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. எங்க அமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பைக் உள்ள உமன் ஜெயிலுக்கு வேற அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெயில் வர வரைக்கும் அம்மணி ஜெயில் உள்ளே இருந்து பெயில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் பிச்சைக்காரன் 2 மற்றும் ரவி தேஜா நடிச்ச ஈகிள் நடிச்சிருக்காங்க. நடிகைனா இந்த மாதிரி இருக்கணும், எவ்வளவு கெத்து பாத்தீங்களா? குடிச்சிட்டு அட்ராசிட்டி பண்ணது மட்டும் இல்லாம நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருக்காங்கப்பா. 7வதா நடிகை அஞ்சலி அவர்கள் பெரிய பெரிய சர்ச்சையில எல்லாம் அவங்க பெருசா மாட்டல, ஆனா ஒரு சர்ச்சையில மாட்டி டங்கு வரை கிழிஞ்சிருச்சு. என்னன்னா, நம்ம அஞ்சலி அவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெலுங்குல அவங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆந்திரால ஹைதராபாத்ல போய் செட்டில் ஆனவங்க அங்க ஜாலியா குடியும் கும்மாளமா இருந்தாங்க. குடிச்சு புட்டு ஒரு பப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது செம போதையில இருந்திருக்காங்கப்பா. அப்ப எவனோ ஒருத்தன் இவங்க ஷோல்டர்ல அப்படி தட்டிட்டு போயிருக்கான். அவன் சட்டையை பிடிச்சி எடுத்து அவங்ககிட்ட சரியான சண்டை போட்டுருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் பாட்டுக்கு வந்து இவங்களோட சண்டையை விலக்கி விட்டு அவங்களையும் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. கேஸ் எல்லாம் எதுவுமே போடல, ஆனா குடிச்சிட்டு கொஞ்சம் சண்டைலாம் போடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணிருக்காங்க நம்ம நடிகை அஞ்சலி அவர்கள். குடிச்சு போட்டு தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தா எப்போ தெரிஞ்சு போயிருக்கும், ஹைதராபாத்ன்றதுனால கண்டுகல. அங்க இருக்கிற தெலுங்கு நியூஸ் சேனல்ல மட்டும் இந்த நியூஸ் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி 8வதா நடிகை ஊர்வசி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நல்ல ஒரு வெர்சடைல் நடிகை தான். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. இந்த குடிப்பழக்கம் அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு அவங்கள போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி என்னோட முன்னாள் கணவனான மனோஜ் கே ஜெயன் அப்படின்னு ஒரு நடிகர் இருக்கார்ல, இவரை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த குடிப்பழக்கமே ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க வீட்டுல வந்து அடிக்கடி சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்ற பேர்ல சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த பழக்கத்தை கிளப்பி விட்டாங்க, நானும் அடிக்ட் ஆயிட்டேன். நான் அடிக்ட் ஆனனால தான் என்ன டைவர்ஸே பண்ணிட்டு போயிட்டாரு அவரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையான ஒரு பதில சொன்னாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க கூப்பிட்டாலும் நம்ம நடிகை ஊர்வசி அவர்கள் குடிச்சிட்டே வருது, ஷூட்டிங் கூட குடிச்சிட்டு வருது. இது மட்டும் இல்லாம பப்ளிக்ல ஒரு 2 இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. எப்போ தெரியுங்களா, கேரளா ஸ்டேட் அசம்பிளி மீட்டிங் வந்து திருவனந்தபுரத்தில் நடக்கும்போது இவங்களை வந்து ஒரு கெஸ்டா வந்து கூப்பிட்டு மேடையில பேசுங்கன்னா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அங்க பயங்கரமா வளர்கிறாங்க. வளர்னது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஆட்சியில இருந்த முக்கியமான கட்சிகளை பயங்கரமா தாக்கி பேசிட்டு அந்த மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடியே பாதியிலே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இவங்க எங்கெல்லாம் பப்ளிக் ஸ்பீக்கிங் கூப்பிடுறாங்களோ அங்க எல்லாமே ஃபுல்லா போதையில வந்து தான் கலாட்டா பண்றதா. இதனாலே ஊர்வசி அவர்களை இந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங் கூப்பிடுறத அவாய்ட் பண்ணிருக்காங்க. இதனால அவங்களோட உடம்பு ஹெல்த் எல்லாமே பாதிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி இப்பதான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒழுங்கா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, யார் பார்த்தா நம்மளுக்கே தெரியாது. கண்டினியூ பண்ணலாம். ஆனா குடிச்சதுனால இந்த அளவுக்கு அவமானங்கள் எவ்வளவு பெரிய நடிகையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண வேண்டியது வருது. என்ன பண்றது, எல்லாமே காலத்தின் கட்டாயம் எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்றதுக்கு காரணம் என்ன, குடிக்கிறதுன்றது ஒரு தனிப்பட்ட மனிதனோட சுதந்திரத்தை பொறுத்தது. இதுல நம்ம என்ன தலையிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தலையிடக்கூடாதுதான். ஆனா குடிச்சிட்டு பப்ளிக்ல வந்து நீங்க தைரியமா அட்ராசிட்டி பண்றீங்க பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப தவறான விஷயம். இந்த நடிகைகளுக்கு சுதந்திரம் யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், சுதந்திரம்லாம் யாரும் கொடுக்கல, அவங்களாவே எடுத்துக்கிறது தான். ஏன்னா ஒரு நடிகை அப்படின்னும் போது அவங்களுக்கு ஃபேம் வந்துருது, பாப்புலாரிட்டி வந்துருது, பணமும் வந்துருது. இது எல்லாத்தையும் வச்சு குடிக்கிறதுக்கான வசதியும் வந்துருது இல்லையா. குடிச்சதுக்கு அப்புறம் இந்த கலாட்டா பண்றதுக்கு தைரியத்தை யார் கொடுக்குறான்னு பார்த்தா மற்ற பெண்களோட கம்பேர் பண்ணா நடிகைகளுக்கு அரசியல் செல்வாக்கும் வந்துடும். அதனால இந்த அரசியல் செல்வாக்கு இருக்கிற திமிரில் தெனாவட்டில் திகிட்டல்ல நம்ம வந்து திரையில நடிக்கிறோம், நம்மள இத்தனை ரசிகர்கள் ரசிக்கிறாங்க, இவங்களுக்காகவாச்சும் நம்ம பப்ளிக்ல கொஞ்சமாச்சும் நடிக்கலாமே அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம இவ்வளவு ரசிகர்கள் ரசிக்கிறாங்க, இவங்களோட மானத்தையும் வாங்குறோம், இவங்க நம்மள ஃபாலோ பண்றதுனால இவங்களும் கெட்டு போறாங்களே அப்படின்றது கூட கொஞ்சம் கூட அந்த விழிப்புணர்வு இல்லாம இந்த மாதிரி நடிகைகள் நடந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதனால ஒரு நடிகைக்கு ரசிகனா இருங்க, வெறியன் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.